ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்பரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord Jesus Christ, I greet you and welcome you all. இந்த காலையில் மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to see you once again in this place. நிறைய பேர் ஹாலிடேஸ்ல எல்லாம் போயிட்டு Many of you have been to the holidays உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கிறீங்க. and you went around the world and came here. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். I give you greetings to you all. இந்த காலையில் கூட நம்ம மத்தியிலே பாஸ்டர் பரன் அவர்கள் கவன்ட்ரியிலிருந்து அவர்கள் குடும்பமாய் நம்ம மத்தியில் வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. Coventry as a family to this church, we welcome you. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். We welcome you. அது மட்டும் இல்லை, பாஸ்டர் செலினா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள், அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். And I lovingly welcome Pastor Selina who is in midst of us today. அது மட்டும் இல்லை, the occasion is with us this morning. Special welcome to you. Thank you. Hallelujah. Hallelujah. சரி, ஓகே, என்னோட கூட நம்முடைய வேதாகமத்தை Please turn your Bibles with me to அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களுக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Let us all turn our Bibles to Acts chapter 3 verse 2 to 10. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் Acts chapter 3 2 முதல் 10 வசனங்கள். from verse 2 to 10. இந்த சம்பவத்தை நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலியமான ஒரு சம்பவம். This incident is well known to everyone. நம்ம சண்டே கிளாஸ்லேயே இதை நம்ம படிச்சிருப்போம். We even been taught at the Sunday school. இந்த காலை வேளையிலும் கூட இந்த பகுதியை தியானிக்கும்படி நான் பிரியப்படுகிறேன். Even this morning I would like to meditate on this portion of the Bible. இந்த காரியத்தை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பகுதி எனக்கு என்ன செய்து கொடுப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் While I was thinking about ஞாபகப்படுத்தினார். which word to give and while I was pondering and meditating on this word, this portion of the Bible came to my mind. பின்பு நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய சர்மன் நோட்ஸ் எல்லாம் தேடி பார்த்தப்போ என்னுடைய நோட்ஸில் இருந்து 2005ஆம் ஆண்டிலே இந்த செய்தியை பிரசங்கித்திருக்கிறேன். So while I was searching my old notes, I remember that in 2005 I have preached this portion of the Bible. ஆகவே அதில் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் எல்லாம் செய்துட்டு இன்னைக்கு காலையில் வந்திருக்கேன். So I did all my homeworks and I came this morning to preach the ஆகவே இந்த word. காலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக நம்ம மத்தியிலே பேசுவார் என்று May the Lord God விரும்புகிறேன். speak to us through His word today. மிகவும் பிரபலியமான ஒரு பகுதி. It's a very familiar and well-known verse from the இந்த Bible. பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு சப்பானியாய் முடவனாய் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து நாங்கள் We வாசிக்கிறோம். could see a man who is lame. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The title of today's sermon is அலங்கார வாசலில் அங்கவீனன். Lame Man at the Beautiful Gate. ரைட்? என்ன வாசல் அது? What's a gate? அலங்காரமான வாசல். It is a beautiful gate. ஆனால் அந்த வாசலிலே ஒரு அங்கவீனன் உட்கார்ந்திருக்கிறான். But at that beautiful gate, a lame man was sitting. இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. So in our lives, we have troubles and problems and struggles comes in our lives. சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், இது ஏன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. Sometimes we think, is that going to be like this forever? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒரு சில காரியங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். Some of the things that takes place in our lives, it will bring glory to God. மனிதர்கள் ஒருவேளை நம்ம பார்த்து உனக்கு கதை முடிஞ்சு போச்சுன்னு ஒருவேளை So சொல்லுவாங்க. man might look at us and say that your story came to an end. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவருடைய கதை. They will say that that's it, everything is end. ஆனால் அந்த கதையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் நமக்கு உருவாக்கி But God has a new beginning, a new chapter at the end of that ஹல்லேலூயா. situation. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நமக்கு இந்த காலையிலே உண்டு. That's the Lord God we have for us. இந்த வசனத்தில் வாசிக்க 2 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கும் போது, When we read from verse 2 onwards, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். and a man lame from birth was being carried, whom they laid daily at the gate of the temple that is called the Beautiful Gate, to ask alms of those entering the temple. என்ன செய்யறாங்க? தூக்கி கொண்டு வந்து அங்க அலங்கார வாசலிலே உட்கார You could வைக்கிறார்கள். see that they actually carried the man and brought it to the gate of the temple. இவனுடைய வேலை என்ன பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கிறது தான் இவனுடைய வேலை. So the work or job for him is that he will be asking alms to those people who enter into the temple. ஏன்னா அவனுக்கு சுயமா உழைத்து வேலை செய்வதற்கு அவனுடைய சரீரம் இடம் கொடுக்காது. His physical body will not allow him to earn money or work. அவன் செய்யக்கூடியதெல்லாம் என்ன செய்யலாம்? அவன்கிட்ட பிச்சை எடுப்பது தான்.
the only thing that he could do is to ask alms. மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்கிறான். So in verse 3 we could see that seeing Peter and John about to go into the temple, he asked to receive alms. அன்றைக்கு அவன் ஒரு வேளை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கை அன்றைக்கு மாறப்போகிறது என்று. So that day he wouldn't even thought that his life would be transformed. அலங்கார வாசல் It's a beautiful gate. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், அலங்கார வாசல்ல எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வைப்போம். So just think about in the beautiful gate, what are the things we will lay? பலருடைய வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். I've been to many houses. ஒரு சிலர் புதிதாக வீடுகளை வாங்கிய உடனே அதை என்ன செய்வாங்க, அவ்வளவாக நேர்த்தியாய் அதை அலங்கரிப்பார்கள். So I've been to people who bought new houses. If you see, they would decorate the house so beautifully. நல்ல பிளான்ட்ஸை கொண்டு வந்து வைப்பாங்க, நல்ல தாவரங்களை வைப்பார்கள். They will put new plants and beautiful plants inside the house. எவ்வளோ நல்ல அழகான பெயிண்ட்டுகள், என்னென்ன டெக்கரேஷன்ஸ், லைட்டுகள் எல்லாம் போட முடியுமோ போடுவாங்க. So beautiful paint, they will paint also. They will put a lot of things that makes the house look so beautiful. அப்போ பார்க்கும்போது என்ன, வீட்டு வாசல்ல இருந்து ஒரு படம் எடுக்கணும் போல இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். So when we look at it, we want to take a picture at the என்ன அழகான பேக்ரவுண்ட் இல்லையா, பின்னணி நமக்கு காணப்படுகிறது. We could see a beautiful background, so we want to take a picture. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, But if you look at the life of this man, அழகான வாசல் தான், அழகான டெக்கரேட் பண்ணப்பட்ட அழகான வாசல். but you could see that is a beautiful decorated gate. அந்த வாசலுக்கே அலங்கார வாசல்னு பேர் வைத்திருக்கிறாங்க. So they have named the gate as a beautiful gate. ஆனா But இவனை ஒரு சப்பானியை கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறாங்க, இங்க வச்சிருக்கிறாங்க. But they brought a lame man at the entrance of that gate. அப்ப போற வருகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அவனை பார்த்து கொண்டே போவார். So those who goes by that temple gate, they will look at this lame man. இந்த காலை வேளையில கூட இந்த பகுதியில இருந்து ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். I would like to give few notes from points from this particular portion of the Bible. முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்போது, சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது, இது அவருடைய பலவீனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So first thing, when we read this portion of the Bible, first thing we need to identify, it is a weakness of this lame man. இது அவனுடைய தவறு கிடையாது. It is not his wrongdoing. அப்படிதான் அவன் பிறந்திருக்கிறான். But he just from birth he was a lame man. அவன் சப்பானி ஆக்கப்படவும் இல்லை. He wasn't made as a lame man. அவன் பிறந்ததே அப்படிதான். He was born as a lame man. அது அவனுடைய பலவீனம். That is a weakness that he had. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு சில பலவீனங்கள் நம்மை செயல் இழந்தவர்களாக நம்ம என்ன செய்யும், நம்ம இருக்க செய்துவிடும். So some of the weaknesses in our lives, it will make us to not to do any work or inactive. நம்முடைய வாழ்க்கையவே என்ன செய்ய, அப்படியே கிரிப்பிள்ட் ஆக்கிடும், அப்படியே ஒரு சப்பானித்தனமான ஒரு முடக்கி வைத்து விடும். So even in our lives, the incidents will make us to be a crippled person. இவனுடைய வாழ்க்கையில அது பிறவியில ஏற்பட்ட ஒரு காரணம். For this man, this has started or began from the birth. இவனுக்கு விரும்பினாலும் இவனால் அதை என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ளவே முடியாது. Even if he likes or decide to change, he cannot change. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஒருவேளை நாம் காரணமாக இருந்திருக்கலாம். So even for some of the circumstances in our life, we might be the reasons for that. இல்லையா, நாங்கள் செய்த ஒரு சில காரியங்கள், ஒரு சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை அது பாதித்திருக்கலாம். It might have affected our lives. ஒரு சில நேரங்களிலே முன்னோர்கள் செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவது. Or it could be our forefathers or ancestors, what the sin that they have committed might have passed on to us. ஆகவே தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். That's why we read in James chapter 5 verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவரை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. Therefore confess your sins to each other and pray for each other so that they may be healed. The prayer of a righteous person is powerful and effective. அப்போ நம்ம என்ன செய்யணும், நாம் சொஸ்தமடையும்படிக்கு நாம் என்ன செய்யணுமா, நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. To be healed, we need to pray for others. அப்ப அது என்ன சொல்ல வருகிறார், நீங்க உங்களுக்குள்ள கசப்பு இருக்கவே கூடாதுன்றார். So what he's trying to say is that we should not have any bitterness against anyone. எந்த விதமான கோபதாபங்கள் நமக்குள்ளாக இருக்க கூடாது. We should not have any anger or bitterness towards anyone. ஏன்னா எந்த ஒரு சின்ன காரியம் கத்தரை துக்கப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா அதை சத்துரு பிடிச்சுக்குவான்.
So if there's anything that grieves the heart of God, the enemy will make use of that. ஆக அவனுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்யணும்? சுத்தமாக So நிற்பதற்கு in நமக்கு front தெரிய of him, வேண்டும். we need to stand as a righteous and cleansed person. நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We need to find out who we are and our identity in him. நம் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்திருக்கணும். We need to know that we are the child of God. பல நேரங்களில் நம்ம தவறுகள் செய்வதற்கு காரணம் என்ன? நம்முடைய அடையாளம் நமக்கு தெரியாது. So the reason behind we doing our wrong things is that we don't know the identity in Christ. நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம யார், எப்படிப்பட்டவங்க, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We need to think, who are we? Why are we called for? We need to think about that. இந்த சின்ன சின்ன அற்பமான காரியங்கள் எல்லாம் எனக்கு தேவைதானா அப்படின்னு யோசித்து So பாருங்க. we need to think these things which are little of importance, are they important to me? எவ்வளவு நன்மையான ஆசீர்வாதமான காரியங்கள் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். So how many greatest blessing and good things that God has kept for ஆனா us. சில நேரங்களில் தேவையில்லாத அந்த சின்ன சின்ன கசப்புகள், மனவருத்தங்கள், அசிங்கமான காரியங்கள் அதை நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி பிடிச்சிட்டு So what are we thinking? Just holding on to small bitterness, small sorrow that we got it from others. We're just keeping that pain and bitterness in அந்த us. சின்ன சின்ன காரியங்கள் ஒருவேளை சத்துருக்கு ஒரு பெரிய பிடிமானமாய் காணப்படலாம். So that small bitterness or small things, the enemy can have a big hold of you. ஆகவே இந்த நம்ம எப்பொழுதும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் யார் என்பதையும் நாம் சரியாக நடக்கிறோமா என்பதையும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். So we need to examine and search and analyze ourselves to find out who are we? Are we writing in the right direction? Are we doing the right thing? சரி, பாருங்க, இவனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது முதலாவது அவனுடைய பலவீனம். So first thing, if you look at his life, first thing we could see is that his weakness. ரெண்டாவது நாங்கள் என்ன பார்க்கிறோம்? அதுதான் அவனுடைய அன்றாட வழக்கம். Secondly, we could see that that's his daily routine. தேவாலயத்தின் வாசலுக்கே வந்து விட்டான் பாருங்க. So you could see that he came to the entrance of that beautiful gate. வாசல் வரையும் வந்துட்டான். He came to the entrance, ஆனா உள்ள போக முடியாத but ஒரு he நிலை. could not enter into the temple. ஏன்னா சப்பானியை தூக்கி கொண்டு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஆலயத்துக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. No one will carry a lame man and bring it to the temple. ஆனா இது அவனுடைய அன்றாட வாழ்க்கையா இருந்தபடினாலே அவன் பழகி விட்டான். Because it was his daily routine, he's used to that. அவனாலையும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. By himself, he cannot change him. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய எதிர்காலம், இப்படிதான் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டு அதுக்கு அவன் பழகி கொண்டான். So he made a decision that came to thinking that this is his end, this is how he's going to be. He took a decision based on that. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன? தாங்க முடிவுக்கு வந்துடுறோம். So many people come to a conclusion. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, வேதனைகளுக்கு வரும்போது நம்ம நினைக்கிறோம் இதுதான் நமக்கு விதி அப்படின்னு நினைச்சிடறோம். So when we face problems and struggles, we think this is our fate. இல்லையா? வேற மதத்தினர்கள் சொல்றாங்க விதி அப்படின்னு சொல்லி என்ன So other செய்யறாங்க? சில religious காரியங்களை people are saying, ஏற்றுக்கொள்கிறார்கள். they say it is a fate and they accept those struggles and pains in their life. இதுதான் நமக்கு ஆண்டவர் விட்டிருக்கிற வழி. They think that this is the way that God has brought us and they think that is a fate. கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். So what Christian normally says that God allowed this to happen in my life. வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் பொல்லாங்கினாலே ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. So in the Bible we could read that God will not test anyone by wickedness or evil. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் கேட்டேன். 2 to 3 days ago I was listening to a sermon. அவர் சொல்றாரு ஆண்டவருக்கு 2 முகம் இருக்குதாம். He was saying that God has 2 faces. ஒன்னு வந்து என்னது? நன்மை செய்கிற முகம். One face is a good face which will perform good things in our life. இன்னொன்னு வந்து தீமை செய்வாராம். Second face is that he will do evil to us. என்னுடைய வேதாகமத்தில் அப்படி நான் பார்த்ததே கிடையாது. In my Bible I never seen that. நான் ஆராதிக்கிற தேவன், அனுபவித்த தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. The God that I worship, the God I pray, He will never allow that to happen. என்னுடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறது. My Bible says that God is good. அவர் புல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் He will not test anyone by wickedness. இயேசுவானவர் பூமியில இருந்த போது கூட அவனிடத்திலே சோதனைக்காரன் தான் வந்தான். So even when Jesus Christ was in this world, only the accuser, the tempter who came to visit him. பிசாசு தான் வந்து அவரை The சோதிக்க devil came to tempt him. அவரை தான் தேவாலயத்தின் உப்பரைக்கு மேலே கொண்டு போனா இல்லையா? எல்லா காரியங்கள் உலகத்தை எல்லாம் சுத்தி காமிச்சான். So he is the one who took it to the pinnacle of the temple and showed the whole world to Jesus Christ. இயேசுவிடத்தில் வந்து சொன்ன அந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யுங்கன்னு சொல்லி பசி நேரத்தில் வருகிறான் பாருங்க. So he came in the time of hunger to turn the stones into bread. அப்ப நம்முடைய ஆண்டவர் சோதிக்கிற ஆண்டவர் அல்ல. Our God will never tempt us. சோதனையிலிருந்து நம்மை விடுதலை செய்கிற He is ஆண்டவர். a God who delivers us from the struggles. நம்ம கண்ணீரில் இருக்கும்போது கண்ணீரை துடைத்து நமக்கு ஒரு எதிர்காலத்தை தருகிற ஆண்டவர். When we are in tears, He will wipe away our tears and give us a future to us. பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை
தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். Sometimes we think wrong thing about our God. ஆண்டவரை தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. Never think wrong about our God. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். Even in our lives we might face situations which are so bad. அதிகமான காரணங்களுக்கு நாம் காரணமாக இருப்போம். So many reasons for our own struggles is we are the reasons for that. ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் எடுக்கக்கூடாத முடிவுகளை நாங்கள் எடுத்துருக்கோம். Because we normally take a decision we should not take. வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நாம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், எல்லாம் வேதம் தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். The Bible clearly written for us and tells us what are the good decisions that we need to make, what are the ways we need to walk in. இதுக்கு மேல ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. You don't need a prophet to come and tell this to us. அவ்வளவு அழகா தெளிவா என்ன செய்யற கர்த்தர் எழுதி தன்னுடைய வார்த்தையை என்னுடைய கரத்தில் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். Beautifully clearly has written the Bible for us and he has given to us. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதை வாசித்து புரிந்து கொண்டு அதற்கு இணங்க நம்முடைய தீர்மானங்களை நம்ம எடுக்க So what we need to do, we need to read and we need to act and be a doer of the word. அப்ப பல நேரங்களில் நம்ம செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு நாம் எடுத்த தீர்மானங்கள் காரணமா இருக்கலாம். So many reasons for our struggles in our life is the decision that we made. அப்ப அப்படியே அந்த தீர்மானங்களுக்காக ஆண்டவர் சொல்ற ஆண்டவரே நான் தவறா தீர்மானிச்சிட்டேன். So we need to say to the Lord that Lord, I have made wrong decisions in my life. எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Please help me. நான் இதில இருந்து வெளியே வர I விரும்புகிறேன். want to come out of this. என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். My life should be transformed. ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். When we ask that in the presence of God, God will able to help us. பாருங்க யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. So in James 5:16 we read that the prayer of a righteous person is powerful and effective. ஆகவே கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். God will definitely help us when we pray. பாருங்க 1 கொரிந்தியர் 10:13 வாசித்து When we பார்த்தால் read 1 Corinthians chapter 10 verse 13, பாருங்க அங்க வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் வந்து எல்லா மனுஷருக்கும் வருகிற போராட்டம் தான். so no temptation has overtaken you except what is common to mankind. So the temptation that we face is common to all men. இந்த பூமியில இருக்கிற அத்தனை மனிதர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. So all men in this world, they are going through some sort of temptation or struggles. ஏதோ ஒரு கண்ணீருக்குள்ள ஏதோ ஒரு துயரத்துக்குள்ள அவர்கள் போய் கொண்டு They are இருக்கிறார்கள். going through some sort of tears or some sort of struggles. பாருங்க, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்வாரா? உண்டாக்குவார். He will not let you be tempted beyond what you can bear, but when you are tempted, he will also provide a way out so that you can endure it. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப சோதனை வரும்போது அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருகிறார். So when we face temptation, God will give the strength to bear that temptation. அது மட்டும் இல்லை, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு தேவன் என்ன செய்ய மாட்டார், நமக்கு இடம் கொடுக்கவே. He will not allow us to be tempted beyond what we can bear. அது மட்டும் இல்லை, வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, சோதனையை கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். And when you are tempted, he will also provide a way out so that you can endure it. இல்லையா? இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு சில கவனமாக இருக்கணும். In this place, we need to be very careful. ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. You should not say that God allowed it to happen. எதற்காக நமக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? Why he has let you to be tempted? நாம் எழுந்து போராட வேண்டும் என்பதற்காக. In order for us to rise up and battle against it. இல்லையா? ஆண்டவர் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு நீதிமான்ற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். God has trained us and given identity as a righteous man. எல்லா வரங்களை கர்த்தர் God has கொடுத்திருக்கிறார். given all the gifts to us. எல்லா வார்த்தையும் தேவன் நமக்கு கையில God has கொடுத்திருக்கிறார். given us all the words in our hands. அப்ப நமக்கு எதிராக பிசாசு வரும்போது அவனை பார்த்து அவனுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். When enemy come against us, we need to oppose him. பாருங்க, அந்த சின்ன குட்டி என்னது தாவீது கோலியாத்தை பார்த்தபோது அவனை பயத்தோட பார்க்கல. So when a small David looked at the giant Goliath, he didn't look at him with fear. இல்லையா? அவன் பெரிய ஆஜானுபாகுவான தோற்றம். So if you look at his build is very He's a gigantic. He's a giant. He's a giant. இல்லையா? அவன் பெரிய ஒரு வீரன், எத்தனையோ அடி உயரமானவன். It's a mighty man fellow and he's a very giant and tall. அவனுக்கு முன்னால நின்றுகிட்டு என்ன செய்கிறான்? ஒரு பயமுறுத்துகிறவனா காணப்படுகிறான். So you can look at David standing against him. இல்லையா? அந்த கோலியாத் பயமுறுத்துகிறவனை போல So காணப்படுகிறான். Goliath was seen as a person who is bringing fear into David. ஆனா அந்த சின்ன தாவீது அவனை அந்த பெரிய மனுஷனா பார்க்கல.
But the small David did not look at the giant Goliath, ஏன்னா தாவீதுக்கு தெரியும் தனக்குள்ள இருக்கிற தன்னோடு இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து because the வைத்திருந்தார். giant knows the God who is in him and how great and mighty he is. அவன் தன்னுடைய மாம்ச பலத்தோடு தாவீதோடு போராட So வருகிறான். you could see that Goliath come to fight with David with his own physical strength. ஆனா தாவீதோ தன்னை பலப்படுத்துகிற தேவனாலே தேவனுடைய பலத்தினாலே அவன் போராட ஆரம்பிக்கிறான். You could see that David wanted to fight against Goliath with the strength that he has received from Lord God. இது எப்படி இருக்குன்னா நம்ம சின்ன ஒரு பிள்ளையை நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை இப்போ பாருங்க வரும்போது கூட பார்த்தேன் இந்த ரேமா குட்டி ரேமா ரொம்ப சூப்பராக நடந்து வரா. So it's like a small child like Rayma who was walking beautifully. ஃப்ராங்க்லின் பார்த்துக்கிட்டே இருக்காரு எப்படி அந்த பிள்ளை நடக்குது அப்படின்னு. So Franklin was looking at Rayma how she's walking. நம்ம என்ன நினைக்கிறோம்னா What we normally அந்த think, பிள்ளை ரோட்டில் நடக்கவே கூடாது, we think that the small child should not walk in the street. எப்போதும் பெற்றார் கையிலே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். So we always think that that child should be carried by the parent. அப்படி கொஞ்ச நாளைக்கு உங்கள் பிள்ளையை செய்து பாருங்களேன். Just think and keep your child and carry them all the way. பிள்ளை முடமாயிரும் So the child will become lame or crippled. இல்லையா, முடமாயிரும். It will become crippled. ஆனால் அந்த பிள்ளை எவ்வளோ தூரத்துக்கு ஓடுகிறதோ அதற்கு நடை பழகிவிடும். So how much more that child will be running, that child will be taught to run and walk. சில நேரத்துக்கு பெற்றாரை விட பிள்ளைகள் வேகமாக ஓடுது. So many times you could see the children will run faster than the parents. எல்லா கிரெடிட்டும் பெற்றாருக்கு தான் கொடுக்கணும். So all credit will be given to the parent. ஏன்னா அவங்க அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க, பிள்ளையை நடக்க வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. Because the parent has trained the child to walk and run. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். That's how our Lord God is. நமக்குள்ள எல்லா திறமைகளும் இருக்கிறது என்பது அவருக்கு நல்லா தெரியும். God knows that all the gifts and talents are within us. அதிகாரம் என் கையில இருக்கிறது என்பதையும் அவருக்கு தெரியும். He knew that we have the authority in our hands. இயேசுவின் நாமத்தினாலே நான் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதையும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கு. God has put me. Why is what we can. ஆகவே சூழ்நிலைகள் வரும்போது, So when we face situations, நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பி வரும்போது, when enemy rise against us, ஆண்டவர் ஒரு பெருமிதத்தோடு எதிர்பார்ப்போடு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். so God is with us with wonderfully. He's expecting something from us. அந்த சூழ்நிலையை நான் எப்படி கையாளுகிறேன் என்பதை அவர் பார்க்க விரும்புகிறார். God want to see how we going to handle that situation. யோசிச்சு பாருங்க, Just think about எவ்வளவு it. நல்ல ஆண்டவர் பாருங்க, எப்படி See ட்ரெயின் பண்றாரு பாருங்க. how good our God is and how he trains us. அதுவும் கூட நம்ம சின்னத்துக்கு நம்முடைய பலவீனத்துல தற்சமயம் விழுந்துட்டா உடனே So in our தூக்கி எடுத்து weaknesses, in கொள்கிறார். case we fall, he is able to lift us up from ஆனா that நம்ம என்ன position. நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மளை எப்போதும் கையில வச்சுட்டு அப்படியே தூக்கி சுமக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். So what we are thinking, we want our God to keep us with him and carry us all the way. அவர் அப்படிதான் செய்யறாரு. Obviously he's doing that. அவருடைய பாதுகாப்புக்கு கீழே தான் நாங்க இருக்கிறோம். Obviously we are under his protection. அவருடைய நிழலின் கீழ் தான் நாங்க இருக்கிறோம். We are under his shadow. ஆனாலும் கூட நானாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் But விரும்புகிறார். God is expecting me to be who I am. இந்த பூமியில நான் அவருடைய பிள்ளை என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். In this world, I need to prove that I am the child of God. சத்துரு எனக்கு எதிராக வரும்போது அவனுக்கு சொல்லணும், நான் யார் என்பதை அவனுக்கு காண்பிக்கணும். So when an enemy come against me, I need to show him who I am. அவனை பார்த்து சொல்லணும், எங்க அப்பா கூட இருக்கிறான்னு சொல்லணும். I need to look at him and say, my father is with me. அவனை பார்த்து சொல்லணும், சத்துருவே ஓடிப்போன்னு சொல்லணும். So I need to tell the enemy that enemy flee away from me. உன்னால என்னை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லணும். You can do nothing to me. தாவீது அந்த பெரிய கோலியாத்தை பார்த்து அப்படிதான் சொன்னான். You could see that the David looked at the giant Goliath and said that. நீ உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண You can முடியாது. do nothing by yourself. அவன் கேட்கறான், என்ன நீ கல்லை தூக்கிட்டு வரிய, நாயான்னு கேட்கறான். So he's asking, you're just bringing the stones. Am I just a dog? அவனை பார்த்து அவன் தாவீது சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தடியோடும் என்னிடத்தில் வருகிறாய். So he's looking at the Goliath. David said that you're coming with a sword and spear. ஆனா நான் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். But I'm coming in the name of the Lord of hosts. நம்முடைய வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ளணும். So whatever the struggles and battle that come against us, we need to think, where is it coming from? நம்முடைய தவறான தீர்மானங்கள் நிமித்தமாக வந்திருந்தா ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீ மன்னியும்னு சொல்ல. So if it comes because of our wrongdoings and mistakes, then we need to ask the Lord God to forgive me. பாருங்க, பல நேரங்கள் பல சூழ்நிலைகளில் நாங்க தீர்மானங்கள் எடுக்கிறோம். So many times in many situations we are taking decisions. திருமண காரியங்களில் தவறான So தீர்மானங்கள் even in our marriages we are taking wrong decisions. பிரயாணங்களில் தீர்மானங்கள் எடுக்கிறோம். In our journey we are taking wrong தவறான decisions. நண்பர்களோடு நம்ம சகவாசத்தை வைத்து So we are having a fellowship with the wrong friends. பின்பு நம்ம ஒரு தவறான சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்பட்ட பிற்பாடு
நம்ம ஆண்டவரே ஏங்க என்ன கைவிட்டீர்னு சொல்லுவோம். So when we been pushed into a wrong thing or wrong stuff, we then ask, Lord, why have you forsaken me? ஆண்டவரை குற்றப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். So we started to accuse God. ஆனா அந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் நல்லவரா தான் இருக்கிறார். So even in that situation, God is good. ஆண்டவரே நான் செய்தது தவறு, எடுத்த தீர்மானம் தவறு. Lord, I made a wrong mistake, the wrong decision I've taken. எனக்கு உதவி செய்யும் என்று அவரை Please கேட்கும்போது help me. You need to ask the Lord. அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். God is able to help us. ஹalleluya. Hallelujah. பாருங்க, மூன்றாவது நம்ம அவனுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? What is the third thing that we could see from his life? அவன் உதவியற்றவனாக அவன் காணப்படுகிறான். He was a person who's seen as helpless. உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. There's no one to help him. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு தவிக்கும் போது, When we been caught up in problems, எல்லாரும் நம்மை பார்த்து பரிதாபப்படுவார்கள். many people will be pity for us. ஒருவேளை பிச்சை போடுவாங்க. Sometimes they will even give alms. 4 பேர் நம்ம குறித்து நல்லா பேசுவாங்க. 4 people might say good things about us. இல்லையா? இன்னைக்கு நம்ம குறித்து பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. There are many people who like to speak about us. நான் சமீபத்தில் ஒரு பிள்ளையோட பேசிக்கிட்டு இருந்தேன். I was speaking to one child. அந்த பிள்ளை சொல்லுது, பாஸ்டர் நான் அந்த குறிப்பிட்ட சபைக்கு போயிருந்தேன். The child was saying that I was going to this particular church. அந்த சபையில் நான் போன மாத்திரத்தில் எல்லாரும் என்னிடத்துல வந்து பேசுகிறார்கள். So when I went there for the very first time, everyone came and spoke to me. எனக்கு அந்த ஒரு குடும்பத்தை போல நான் உணர்ந்தேன். I felt like they are my family. சொல்லிவிட்டு இன்னொரு குறிப்பிட்ட சபையை குறித்தும் சொன்னால், So she also talked about another church. அது குறிப்பாக தமிழ் சபையை குறித்து சொன்னார். It's about a Tamil church. நான் தமிழ் சபைக்கு போனேன். I went to a Tamil church. எல்லாரும் என்ன குறித்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. She said that everyone is talking about me. When I went to the other church, they spoke to me, they talked to me. But when I went to the Tamil church, they talk about me. எவ்வளவு கேவலமான நிலை பாருங்க. See how worse situation that is. இல்லையா? இதுதான் இந்த உலகம். This is the world. நம்ம ஒரு ஆள் வந்துட்டா நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள பார்த்து அவங்களுக்கு பிரச்சனையை கேட்குறோம், 4 பேருக்கு சொல்லுவோம். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற So what is happening in this world is that we see a person, we met them for the very first time, we ask about them and we just go and talk about that person to others. தேவனுடைய சமூகத்தில் யாரும் வரலாம். Anyone can come into the presence of எவ்வளவு God. மோசமான நிலையில நம்ம அந்த நபர் காணப்பட்டாலும் வரலாம். So whatever worse situation or sinful situation they might be in, they can come into the presence of God. ஏன்னா நம்முடைய வீட்டில் நல்லவங்களுக்கு தான் எனக்கு கொடுப்போம். So normally we give place for good people in the house. ஆனா ஆண்டவரோ தீமையானவர்களை கூட, மோசமானவர்களை கூட சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். But Lord God will bring into his house even the worst people, sinful person, he's bring them into his presence. அதுதான் அவருடைய அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் தான் நமக்கு இருக்கிறார். That is a good God we have. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் பிரச்சனையில இருக்கும்போது அவனை பார்த்து பரிதபிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. So when a person's in a bad situation or worse situation, there are people who is able to pity. போகும்போதும் வரும்போது என்ன செய்வாங்க? நிறைய பேர் அவனை பத்தி என்ன செய்வாங்க? பேசியிருப்பாங்க. So the people who goes by in and out, they would have talked really bad things about this lame man. What would have சொல்லிருப்பாங்க, இவன் இப்படி இருக்கிற காரணம் அவங்க அம்மா அப்பா தான். They might have said this is your parents are the reason for you to be like this. என்ன சொல்லிருப்பாங்க? அவங்க ஏமாக்காதங்க எத்தனை பேரை ஏமாத்தி பழிச்சிருக்காங்க. They would have said that how many people they deceived. மோசமான குடும்பம். You from a very worst and deceitful family. பாத்தியா வந்திருக்கிற தண்டனையை பாத்தியா பிள்ளைக்கு. See, that is a punishment this child has received. அப்படிதான் பேசுவாங்க. That's how they would have spoke. இல்லையா? ஒரு சிலர் பார்த்திருப்பாங்க, ஐயோ பாவம். Some people would have said, oh, this person is வாழ வேண்டிய வயசு. They would have merciful to him. They would have thought that this man should have lived, should live. நல்ல ஒரு வாழ்க்கை இவனுக்கு கிடைச்சிருக்கணும். A good life should be for him. ஆனா அவன் இருக்கிற நிலையை பாருங்க. But look at the situation he is in. கஷ்டப்பட்டிருப்பான். They would have thought so bad about it. ஒருவேளை நான் அவங்க தங்களுடைய மணிப்பர்ஸை திறந்து எவ்வளவு சின்னது கிடைக்குதோ அதை எடுத்து போட்டிருப்பான். So what they will open their purse or wallet and whatever the small amount they would have had, they would have taken it and given to this man. பரிதாபத்தினால. Because they've been merciful to ஆனா அவன் இருந்த சூழ்நிலையிலிருந்து அவனை விடுவிப்பதற்கு யாருமே முன் வரல. So no one came forward to deliver him from the situation that he is in. மற்றவருடைய பேச்சுக்களை கேட்டான். They heard all the talks about others. எல்லா நிந்தனைகளையும் கேட்டான். They heard all the reproach. எல்லாருமே அவனை நியாயம் திருத்த தான் வச்சிருந்தாங்க. So everyone was judging him.
இது எவ்வளவு and மோசமான நிலை criticizing பாருங்க. him. உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. So he was in a very worst situation. There's no one to help him. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக தான் இயேசு இருக்கிறார். So for these kind of people, Jesus Christ has come to this world. உலகம் நம்மை கைவிடும் போது, When the world forsake us, மனிதர்கள் நம்மை உதறி தள்ளும் போது, so when a man forsake us and cast us out, மற்றவர்கள் எல்லாம் இவன் ஆகாதவன், அசிங்கமான, தீர்ப்பானவன் என்று சொல்லும் போது, when other people said this ugly man is not worthy, இயேசு சொல்றார், நீ எனக்கு வேணும்ன்றார். but Jesus Christ said, I want you. நீ எனக்கு வேண்டும். I want you. நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன். Through you I want to do great and mighty things. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி சொல்லி இருக்காவிட்டா இன்னைக்கு நம்ம யாரும் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். If Lord God has not looked at us and said, no one will be in this place. ஆண்டவருடைய பெரிதான தயவு, பெரிதான இரக்கம் என்னையும் உங்களையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். Because his great mercy and favor and grace, God has saved us. நம்முடைய சபையில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நற்கரணம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம். So if you look at in our church when we give Holy Communion, we are able to give it to everyone. எல்லாருக்கும் நாங்க கொடுக்கிறது. We give it to everyone. அவன சொல்றாங்க, இல்ல பாஸ்டர் அது ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், அவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும் அப்படினு சொல்லுவாங்க. They should have taken baptism, then only they could have we can give the Holy Communion to them. அப்படி சொல்றவங்களை பார்த்து நான் முதலாவது கேட்கிற கேள்வி, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தவானுக்காக சிந்தப்பட்டதா, பாவிக்கு சிந்தப்பட்டதா? So when people ask me that question, I'll ask them, will the blood of Jesus Christ was shed for the righteous or saint or for a sinner? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Will you say it? யாருக்காக சிந்தப்பட்டது? Do you know who that blood of Jesus Christ was shed? பாவிகளுக்காக It's for சிந்தப்பட்டது. sinners it was being shed. இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். Jesus Christ said, do this in remembrance of me. அப்ப வரும்போது சொல்லுகிறோம், நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டால் மாத்திரம் தான் உன் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். So when they come, we should say that if you've been cleansed by the blood of Jesus Christ, then you'll be saved. அந்த சந்தர்ப்பத்தை கூட நாங்க பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். So we need to make even that situation. இயேசு ஒருவரால் மாத்திரமே நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். So only Jesus Christ can change and transform our lives. நமக்கு ஒரு எதிர்காலம் தேவை என்றால் அவரால் மாத்திரம் தான் தர If we முடியும். want a future, only Jesus Christ can give that to us. எந்த நபராலும் தர முடியாது. No one can give that to us. எந்த ஸ்தாபனத்தினாலோ எந்த அரசாங்கத்தினாலோ தரவே முடியாது. No government or no organization can give that to us. எனக்கு ஒரு எதிர்காலம் தேவை என்றால் அது இயேசு மாத்திரம் எனக்கு If I want a future, only Jesus Christ can give that to me. அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறார். மத்தேயு 11:28 பார்க்கிறோம். For that kind of people, Jesus Christ is looking at them and saying this. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me, all you are weary and burdened, I will give you rest. இயேசு கொடுக்கிற அழைப்பு யாருக்கு? ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கல்ல. You know the calling that Jesus Christ gives to is not just for a small group of people, ஒரு குறிப்பிட்ட பின்னணியை சேர்ந்தவர்களுக்கு, and not for a particular background. இயேசுவின் அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the calling that is given is to everyone. எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், யார் யார் பிரச்சனையில இருக்கிறாங்களோ, யார் யார் கண்ணீர்ல இருக்கிறாங்களோ, வேதனையில இருக்கிறாங்களோ, அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல வாருங்க, So whoever நான் is in உங்களுக்கு problems, இளைப்பாறுதலை struggles தருவேன். and tears, he said, come to me all who are weary, I will give you rest. இந்த காலையில கூட நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தா நம்ம தைரியமா என்ன செய்யலாம்? இயேசுண்டையில வரலாம். Even in this morning, if we are in this situation, we can boldly come into the presence of God. இயேசுண்டையில வந்து சொல்லலாம், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். Come into the presence of Jesus Christ and said, Jesus, please help me. அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் God வல்லவராய் will இருக்கிறார். definitely able to help us. பாருங்க, நான்காவது அவனுடைய சம்பவத்திலே, அந்த நடந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், What is the fourth thing that we could see from the incident? அவன் என்ன செய்கிறான்? அன்றைக்கு ஒரு வித்தியாசமான நபர்களை அவன் சந்திக்கிறான். He was able to see unusual people. எத்தனை வருஷம் அங்க அந்த கோயில் சர்ச் வாசல்ல இருந்தானோ தெரியாது. I don't know how many days he was at the temple or the church. ஆனா இன்று அவன் வித்தியாசமான ஒரு நபர்களை But சந்திக்கிறான். today he was seeing unusual people. பாருங்க, அப்போஸ்தலர் 3:4 பார்க்கும்போது, In Acts chapter 3 verse 4 and 5, அங்க பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். and Peter directed his gaze at him, as did John, and said, look at us. பாருங்க, பிச்சை எடுக்கிறது அவனுக்கு பழகி போன விஷயம். So you could see that it is a usual thing for this lame man to ask alms. பேதுரும் யோவானையும் பார்த்து என்ன செய்றாங்க? கை நட்டி கேட்கறாங்க, எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுப்பான்னு So கேட்கறாங்க. he's looking at Peter and John and asking them to give alms. 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்க்கிறான். So in verse 5 we could see, and he fixed his attention on them, expecting to receive something from them. பாருங்க, நம்முடைய மைண்ட் செட், ஒரு மைண்ட், நம்முடைய சிந்தை ஒரு காரியத்துக்கு பழகி போய் விட்டது என்றால்
அதையே தான் நாங்க பார்த்துட்டு இருப்போம். If you look at our mindset, if we are used to something, we will keep looking at a particular thing. இவன் மைண்ட் வந்து பிச்சைக்கார மைண்டு So his mind is just asking alms. இல்லையா? பிச்சை எடுத்து அவனுக்கு பிச்சைக்கார புத்தி தான் அவனுக்கு இருக்கு. So he has a mindset that he's having this alms, அவனுக்கு யாரை கண்டாலும் கை taking நீட்டுவான். alms. So whoever he sees, he will just open up his hand for. கை நீட்டியே receive பழகி alms. போயிட்டான் பாருங்க. He's so used to stretching out his hand to receive பாருங்க alms. சில பிரச்சனைகள் இருக்குது பாருங்க வாழ்க்கையில. எல்லாருக்கும் போய் சொல்லுவாங்க. 4 பேருக்காவது ஒரு அந்த தங்களுடைய பிரச்சனையை சொல்லாட்டா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே If you look வராது. at some people, if they have a problem, they'll just go and tell at least 4 people, otherwise they cannot sleep. அன்னைக்கு தான் முதல் முறை அவங்கள சந்திச்சிருப்பாங்க. So they might met them for the very first time, but they want to share their problems. போய் சொல்லுவாங்க, ஐயோ நான் அப்படி இருந்தேன், அப்படி இருக்கிறேன், அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எல்லாம் விலாவரியா சொல்லி They முடிச்சு. will go and say, this is how I live, this is how I walk. They will say everything about their problems to that ஏன்னா new person. புலம்பி அவங்களுக்கு பழகி போச்சு. Because they're so used to talk about their own ஏன்னா problems. அவங்களோட மைண்ட்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு வாழ்வு மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. So they made a decision in their mind that from this week I cannot change my இந்த life. சூழ்நிலையில இருந்து நான் வெளியே I வரப்போறதே cannot come out of this situation. அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, ஒரு தீர்மானம் எடுத்து They சீல் have வச்சு taken a கையெழுத்து போட்டாங்க. decision and they just signed and stamped சீல் and பண்ணி அங்க sealed. They கையெழுத்து போட்டு sealed it and said, this is my life and this is my problem. I cannot change it. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களோட முடிவுகளை மாத்திக்கங்க. So if any of you like that, please change your decisions. உங்களுக்கும் எதிர்காலம் உண்டு. Even you have a future. உங்களுடைய சூழ்நிலையும் மாற முடியும். Even your situation might able to change. ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. சரி, அப்ப என்ன செய்யறான் பாருங்க, அவன் வழக்கம் போல கை நீட்டுறான். So as usual, what he does is that normal routine, he'll just stretch out his hand to receive alms. என்ன நினைக்கிறான் அவன், ஐயோ ஏதோ பெருசா கொடுக்க போறாங்க போல இருக்கு. So what he was expecting is that something great. அந்த பிச்சையிலேயே ஒரு Price or பெரிய alms is ஒரு going to be given. என்ன செய்ய, பிச்சையிலேயும் பெரிய பிச்சை கிடைக்கணும் பார்க்கறான். So even in his alms, he's thinking that he will receive a big or greater alms. இப்படிப்பட்டவங்கள அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. So they have never seen a people like this. ஈவன் இந்த பேதுரும் யோவானும் இந்த சப்பானியை பார்த்த பொழுது அவனை வித்தியாசமாய் கையாள நினைக்கிறார்கள். Even Peter and John, when both of them looked at this lame man, they want to handle him differently. அவனை பார்த்தபோது அவனை ஒரு பிரச்சனையா பார்க்கல. When they looked at lame man, they didn't look at it as a problem. இவன் கதை அப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டல. They didn't make a decision and come to a conclusion that this is his life. பேதுரும் யோவானும் அவனை பார்க்கும்போது விசுவாசத்தோட பார்க்கறாங்க. When Peter and John looked at this lame man, they looked at it with a faith. அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை பார்க்கறாங்க. So when they looked at this lame man, they thought there is a future for this man. நம்மாலே அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு பார்க்கறாங்க. With a faith and with expectation, by us this man can have future. I don't know, நம்ம எத்தனை பேர் அப்படி மற்றவர்களை பார்க்கறோம்னு தெரியாது. So I don't know how many of us look at others in that way. ஒரு சிலரை பார்த்த உடனே நம்ம என்ன செய்றோம், ஐயோ அது தேராது, கைவிட்ட கேஸ்ன்னு. So when we look at some people, we think that this person might not even change, his life cannot be changed. அவன் மாறவே மாட்டான் We பாஸ்டர். think that he will never change. மாறவே மாட்டான். பல என்னிடம் வந்து சொல்றதை நான் பார்த்திருக்கேன். So I even heard that many people will come and say this to me. அவனோட நேரம் செலவழிக்கிறது வேஸ்ட் பாஸ்டர். They even say that there's no point spending time with this person. அவங்கள மாற்றவே முடியாது. They will say that you cannot change this person, pastor. அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை பார்த்திருக்கேன். I have heard that many people will come and say this to me. ஆனா இந்த பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்க, அவனை ஒரு நம்பிக்கையோடு பார்க்கறாங்க. But this Peter and John looked at this lame man with hope. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும். So the people surround us, we need to look at them in this way. நம்முடைய பிள்ளைகளை அப்படிதான் பார்க்கணும். We need to look at our children in this way. இல்லையா? ஒரு சில பெற்றார் பிள்ளைகளை திட்டுறதை நான் பார்த்திருக்கேன். I've seen that many parents might scold at their children. எனக்கும் வந்து பிறந்திய நீ You அப்படி. said, why you born to me? உன்னை பெற்றதுக்கு அம்மிக்கல்ல So பெற்றிருக்கலாம். if I should have give birth to a grinder than giving birth to you. கிரைண்டர்ல. Grinder. Me too. அங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம். Time, yeah. அது சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம். They will say that I should have given birth to a grinder than giving பிள்ளைகளை birth. பார்த்துட்டு சனிங்க தொலைஞ்சு போ. They will say that you are a devil, just get lost. உருப்படவே மாட்ட நீ. Because you will never live well. எத்தனை பெற்றார் அப்படி பிள்ளைகளை திட்டுறதை பார்த்திருக்கேன். So I've seen many parents scolding at their children that way. மோசமானவங்களா இருப்பாங்க. They might be very worst children. நீங்க எப்படி அவங்கள பாக்குறீங்க? How are you looking at that child? அவங்கள கைவிட்ட கேஸா பாக்குறீங்க. Have you seen them as a forsaken child? ஆனா அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு பாக்குறீங்க. But are you looking at them and say that God can do great and mighty things through that child?
எனக்கு ஒரு ஆண்டி இருந்தாங்க. I have an auntie I used to have. ஆண்டி இருந்தாங்க. அந்த ஆண்டி என்னை பார்த்து சொன்னாங்க, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்ட. The auntie said that you are not useful for anything. நீ வாசல் கூட்டுறதுக்கு தான் நீ பிரயோஜனப்படுவ. You only be useful to just to sweep the entrance. நீ வாசல் ரோடு கூட்டுறதுக்கு தான் நீ உதவு. Just to sweep the road, you are just worthy for that. ஒண்ணுக்கும் பிரயோஜனமாகும். You're not useful for anything. கொஞ்ச நாள் போச்சுது. Few period has passed. எங்க அப்பா ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டார். அவரும் My father was a servant of God and he passed away. இறந்து நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். I came into ministry after his death. ஒரு நாள் சொப்பனத்தில் அவர் பார்க்குறேன் அவரை. I was seeing him in my dream. என் கையில் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு தொடப்பு கட்டையை கொடுத்துட்டு போறார். So he just brought a sweeper and gave it to me and he just left. நான் உடனே கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். So I was just connecting that auntie with this dream. அந்த ஆண்டி அப்படி சொன்னாங்களே. The auntie said this to me. நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, நீ தொடப்பக்கட்டன்னு சொன்னாங்க. So he said that you're not useful for anything, just for sweeping the entrance. எங்க அப்பாவும் அதை தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. So even my dad just brought the sweeper to me and left. பின்பு தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க அன்னைக்கு சொன்னது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. Then I realized that it is a prophecy that is spoken by the auntie. அவங்க சொன்னது என்னது? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. It is actually a prophetic word spoken by her. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But I இத்தனை praise வருஷங்களா God. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்களை கூட்டி ஒதுக்கி அவரை சுத்தப்படுத்துவதற்கு தேவன் என்னை I பயன்படுத்தி praise be to God because God has used me as a sweeper to sweep many people's filthiness and sins and transgressions. நிறைய பேர் பாவங்களிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர்களுக்கு ஆலோசனை வழங்க கர்த்தர் என்னை பயன்படுத்தி. God has used me to deliver people from their sin and to give counseling to them. God has used me as a sweeper. யார் உங்களை குறித்து என்ன சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. So whatever the people might have spoken about you, don't take that into account. சில நேரங்களில் நம்ம இருதயத்தில் அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்றோம்? சங்கடப்பட்டு இதுதான் இப்படிதான் இருக்க போகிறதுன்னு பயந்து So many கொண்டு times we keep that in our hearts and we feel that this is what is going to take place. அவர்கள் தீமைக்காக சொல்லியிருப்பாங்க. They might have said it for evil, அதை கர்த்தர் நன்மையாக but மாற்றுவார். God will turn that for our good. இல்லையா? தீமையாகத்தான் சொல்லியிருப்பாங்க ஒருவேளை. They would have just said it for evil to அதை us. நாங்கள் எப்படி அதை நம்முடைய இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு அதை எப்படி கருத்தரிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். So it is very important how we take that into our heart and how we digest that. You need to conceive it, இல்லையா? We need to conceive that. அப்ப அந்த பாருங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுனா ஒரு 2 நாள் 3 நாள் விஷயம் கிடையாது. So when we want to give a birth to a child, it's not just a 2 or 3 days work. பல மாதங்கள் எடுக்கும். It takes many months. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில காரியங்கள் நிறைவேறுவதற்கு பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட எடுக்கும். Even in our life, for some things to come to a completion or fulfillment, it takes months and years. பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க, காரணம் இல்லாமல் போடப்பட்ட சொல்லப்பட்ட சாபங்கள் என்ன செய்யாதா? பலிக்காது. So the curse that are spoken without reason will not come to pass. மனுஷர்கள் நமக்கு என்ன சொல்லியிருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க, அதை So அப்படியே கேன்சல் whatever பண்ணுங்க, the ரத்து people have பண்ணிருங்க. said about us, just reject it and ignore it and clear it. நமக்கு என்ன தேவை? நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? So what is important for me is what the word of God says about me. எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God says about my future. எப்படி நான் மாற முடியும் என்பதை தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? So how I can be transformed and what the word of God says about என்னை that. கொண்டு கர்த்தர் என்ன செய்யலாம் என்று சொல்லுகிறார். So what God can do through me. அப்படிதான் வசனத்தை பார்க்கணும். That's how we need to look at the word of God. யார் எவர் என்ன சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடுங்க. Just keep and sweep things to aside those what people have said about us. பாருங்க, இவன் என்ன செய்கிறான்? அவங்களை உற்று பார்க்கிறான். So you can see this man is just looking closely at these people. ஏன்னா அது 5வது பாருங்க, அது அப்படி அவன் உற்று பார்ப்பதற்கு காரணம் என்னன்னா, What is the reason that he's fixed his attention to them? ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தான். He was expecting to receive something from them. காரணம் என்னன்னா, அவனுடைய நோக்கம் அப்படிதான் இருந்தது. That is what the purpose of him. அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய நோக்கமே அப்படிதான். That is what his intention was. ஏதாவது வாங்கி கிடைக்காதா இன்னைக்கு? So he was thinking, is there anything that I could receive from ஏன்னா them? அவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க, நீ எவ்வளவு இன்னைக்கு பிச்சை சேர்ந்தது இன்னைக்கு அப்படின்னு. So when he goes back home, the father and mother might ask, how much of alms you have received? எவ்வளவு பிச்சை கிடைச்சது இன்னைக்கு How உனக்கு? much of alms you have received? ஒருவேளை ஒண்ணுமே போனா வெறுங்காயே நீயும் பிறந்தி அப்படின்னு சொல்லி ஒருவேளை திட்டுவாங்களா இருக்கும். So if he goes with an empty handed, they will say, why you been born in this world? பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் வேலையே என்னது? பிச்சை So எடுக்கிறது in தான். Acts chapter 3 verse 2, you could see that his job is to ask alms. இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? What is our expectation today? அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன செய்யறான்? பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கறான். So you could see that lame man was asking Peter and John for alms.
நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? What is our expectation? இன்னைக்கு தேவையான அந்த பிச்சை கிடைச்சா போதுமா? Is it enough to receive just alms? அல்லது நம்முடைய சூழ்நிலை மாற வேண்டுமா? எதிர்காலம் மாற Or வேண்டும்? do you want our future and situation to change? எது நமக்கு முக்கியம்? What is important for us? ஏதோ அன்னைக்கு கிடைச்சு சாப்பிட்டோம் அப்படி போறோம் அப்படின்னு கிடையாது. It's not about just we received that alms for that என்னுடைய day வாழ்க்கை and I மாற ate, வேண்டும். but my life should be transformed. என்னுடைய எதிர்காலம் மாற My வேண்டும். future should be transformed. அதுதான் தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை. That is a life of vision. நான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற வேண்டும். I want to be a useful person to others. இல்லையா? பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க நடக்கிற காரியத்தை. So after a few while you could see what's happening. 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து When பார்ப்பீர்களானால், you read verse 6, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். but Peter said, I have no silver and gold, but what I do have I give it to you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. பாருங்க, நம்ம மற்றவரோடு என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமா இருக்கணும். We need to be very careful what we speak with others. யாராவது அவங்களோட கஷ்டத்தை நஷ்டத்தை நம்ம இடத்துல சொல்லும்போது, When a person comes and says about their loss and failures, நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? what do we normally say to them? எனக்கும் அப்படிதான் பிரதர், நானும் அதே மாதிரி பிரச்சனை. We may say that I went through the same path, I'm facing that. எனக்கும் அது உங்களை போல தான் நானும். I'm just like you. ஆனா பேதுரும் யோவான் அப்படி சொல்லல. But Peter and John didn't say that. இல்லையா? ஆனா நாம இருந்தா அப்படி தான் சொல்லியிருப்போம். But if it asked, we would have said that. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வா, நானும் உன் பக்கத்துல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறேன். So we would have said, come, I will come next to you and I will ask alms also. நீ தன்னந்தனியா உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு You இருக்க, நானும் are உனக்கு sitting கம்பெனி lonely தரேன். and asking alms. Now you have a company. I will just sit next to you and ask நானும் alms. பிச்சை வாங்கி ரெண்டு பேரும் பிச்சை எடுப்போம் அப்படி. We both can ask alms and receive it. நானும் பிச்சைக்காரன், நீயும் பிச்சைக்காரன், நமக்கு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்குவோம். So you are both asking alms. We can make a partnership and we can sit and ask alms. நம்ம என்ன யோசிச்சோம், ஐயோ அப்பாடா எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சது அப்படின்னு. So that man might have thought that you also received alms. நீ நானும் ஒண்ணுதான். He would have said that you and I are the same. தமிழ்ல சொல்லுவாங்க நடைப்பினம், நானும் நடைப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். So we might even say I'm just walking like a dead person, walking dead. இல்லையா? லிவிங் டெட். Living dead. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். You might say that I'm just a living dead walking around. உன்னால சாக முடியல, என்னால வாழ முடியல. You cannot die, I cannot live. இல்லையா? உன்னால சாக முடியல, என்னால You வாழ cannot முடியல. die, but I cannot live. ஒண்ணுமே உலகத்துல நடக்கிறது ஒண்ணுமே புரியல எனக்கு. I don't understand what's happening in this world. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடும். So they started to mourn that we don't have anything. ஆனா பேதுரு என்ன செய்கிறான்? But what பேதுரு Peter is யோவான் doing, வித்தியாசமானவர்கள். but Peter and John are different அவருடைய people. சூழ்நிலை எப்படி மாற்ற முடியும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். They both knew how to change the circumstances of this particular lame man. அவனுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை அறிந்ததினால் They understood that there is a future for this man. 7ஆம் வசனத்தை பாருங்க. When you read verse 7, அவன் சொன்னது மாத்திரம் இல்ல, என்ன செய்கிறான்? அவன் வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். not only they've said it, but they took him by the right hand and raised him up. சொல்லுங்க, உடனே. He says at that moment. உடனே என்ன நடந்ததா பாருங்க. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் And அடைந்தது. immediately what happened is feet and ankles were made strong. உடனே. Immediately. அப்ப பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கும். See how important the words we utter. எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. See how important our words are. நம்ம பேசுறதும் பேச்சோட நிப்பாட்டி இருக்க கூடாது, செயல்லே நம்ம காணணும். So we should not stop with the word, but we need to show that in action. தங்களை வெறுமையானவர்களாக பேதுரும் யோவானும் காண்பிக்கவில்லை. So they haven't shown themselves as empty persons to that நீங்களும் man. நானும் நம்ம எப்படி பார்க்கிறோம்? How are we looking at ourselves? கண்ணாடிக்கு முன்னால போய் நீங்க போது எப்படி பட்டவர்களாக இவங்களை பார்க்கிறீர்கள்? So when you stand before the mirror, how you are seeing yourself as? பாட்டு மட்டும் இப்போ பார்த்தா, ஏன்னா நிறைய நம்ம சபைகளில் பாடுற பாடுகள் பாருங்க, சில நேரம் நம்ம அப்படிதான் என்ன வைக்குது. So if you look at the songs that we sing in the churches, it makes us think that way. பல வருஷங்கள் விசுவாசியா இருப்பாங்க, பாடுற பாட்டு வெறுமையான பாத்திரம் நான். Many years they might be a believer, they will say that I'm an empty vessel. வெறுமையான பாத்திரம், ஓட்ட பாத்திரம் ஆண்டவரே. Is that a vessel with holes, empty vessel? ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்ல. Not useful for anything. ஏன்னா அப்படியே பார்த்து பழகிட்டோம், அப்படி பாட வச்சிட்டாங்க நம்மள. Because we've seen ourselves like that, we sang songs like that. இல்லையா? அப்படிதான் பாடணும். ஏன்னா மறக்காதீங்க. That never forget me. நீங்க மறந்தா நான் எங்கே போவேன்? If you forget me, where will I go?
எங்கிருந்து தான் அந்த பாட்டுகள்லாம் அவங்களுக்கு வருதோ தெரியல. I don't know where they receive and write these songs. இன்னொருத்தர் பாரு, ஏது வரைக்கும் இறங்காதிருப்பீர் ஆண்டவரே. Another person singing, how long you going not have favor and அந்த mercy. முதல் பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. So there is a difference between first and the second songs. முதல் பாட்டு விசுவாச பாட்டா இருக்குது. One is a song of faith. ரெண்டாவது பாட்டு பாரு, எது வரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர். The second song is how long you will. எங்கிருந்து தான் பாட்டு வருதோ தெரியல. I don't know where they're getting these songs from. ஏன்னா இப்படிப்பட்ட பாடல்களை பாடி 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 விசுவாசிகளுடைய இருதயத்துல விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசத்தை என்ன செய்திருக்கிறோம், போதித்து வைத்திருக்கிறோம். So what's happening is that instead of belief, because of these things, is bringing unbeliefs into their hearts. என்னை கைவிடாதிரும் ஆண்டவர். He says that, Lord, do not forsake me. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை The word of God and Lord says that I will never leave you nor forsake you. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதே கிடையாதுன்றார். Lord God says, I will never forget you. நான் உன்னை மறந்தாய் எருசலேமே, நான் உன்னை மறந்தால் Oh, என் Jerusalem, வலது கை என்னது if I செயலில் forget இருப்பதாக you, சொல்கிறார். my right hand will not work. ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை பாருங்க. Just see the words that Lord God நம்ம speaks. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நாங்க பேசுகிற வார்த்தைகளும் ஆண்டவர் வார்த்தைகளும் ஒத்து போகுதா? So just think about it. The word that God speaks and we speak, is that have any connection? எப்ப பார்த்தாலும் பிற்போக்கான வார்த்தைகளை So பேசிக்கொண்டு the word that we speak all wrongdoing and ஏன் backsliding நம்ம words. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாம தான் காரணம். So what are the reasons God should not able to work in our life? Is just ourselves. We are the reasons. ஆண்டவர் நம்ம மறக்கிற ஆண்டவர் அல்ல. God is our God is will never forget us. அப்போ பேதுரும் யோவானும் தங்களை பார்க்கும்போது ஊழியர்களாய் பார்த்தார்கள். When Peter and John looked at themselves, they looked at themselves as a servant of God. அவனோட கரத்தை நீட்டி தூக்கி விடுறாங்க. So they stretched out their right hand and took him up. என்ன நடந்தது? What happened next? அவனுடைய சூழ்நிலை மாறிவிட்டது. You could see that the circumstance has been changed. அருமையான சகோதரி, My dear brothers and sisters, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். we are here in the Sunday service. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 6 நாட்கள் இருக்கிறது. There are 6 days more for the இந்த next 6 service. நாட்கள்ல நீங்க போய் நம்முடைய சமுதாயத்தில் என்ன பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைகள் உங்களையும் மாற்றும், மற்றவர்களையும் The மாற்றும். words that you go out and speak to the community, that word will transform you as well as others. நீங்க புறப்பட்டு போதே தேவனுடைய பலத்தினாலே போகணும். As you rise up and go with the strength of the Lord. தேவனுடைய ஊழியக்காரனாக நீங்க போகணும். Go out as a minister of God. எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோட போகணும். Wherever you go, he will use you mightily, and think with that faith and belief, go and do it. பாருங்க, அவங்களோட சின்ன செயல் என்ன செய்கிறது, அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. The small work that he has done has transformed his life. ஆறாவதாக நாங்க பார்க்கிறோம், அவன் இந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, அவன் What is the தேவனை sixth துதிக்க thing ஆரம்பித்து has விடுகிறான். happened is that he began to praise God. இவ்வளவு நாளும் புலம்பிக் கொண்டிருந்தவன் All this time he was grumbling. தன்னை குறித்தே பேசி தன்னை குறித்து எண்ணி துயரத்தோடு காணப்பட்டவன். So he was just looking at himself and seen with grief and sorrow. இல்லையா? அந்த செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபத்தில் வாழ்ந்த மனிதன். He was a person who was lived with self pity. இப்ப என்ன செய்கிறான், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சு விடுறான். But what he's doing now, he start praising God. துயரத்தோடு இருந்தவன் துதிக்க ஆரம்பித்து விடுகிறான். The person who was in sorrow and now started to praise God. நன்றி மறந்த ஒரு மனுஷனா காணப்படல. He's not a man who's have not been gratitude. ஏன் நம்ம ஒரு சிலர் ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கிறோம்? What is the reason that we need to praise and worship God? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்மள மறக்கவே முடியாது. Because we cannot forget all the goodness that God has done for us. ஏன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார், நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், நடத்தி வருகிறார். That's how much of goodness he has done. He has raised us up, lifted us up, he has exalted us, and he glorified us. துதிக்கிற மனிதனாக மாறி விடுகிறான். So he became a person who praises God. 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். In verse 8 we could see அவன் என்ன செய்கிறானா பாருங்க, அவன் குதித்து எழுந்து. he leaped up. இல்லையா? குதித்து எழுந்து பாருங்க, எவ்வளவு So அருமையான leaping வார்த்தை up, பாருங்க. how beautiful that word is. இல்லையா? லீப்பிங் அப் அப்படின்னு வாசிக்கிறோம். We could read that he was leaping up. குதிச்சு எழுந்து He was leaping up. He stood நடந்தான். and began to walk. இல்லையா? குதிச்சு எழும்புகிறான், He leaping up. நின்னு பார்க்கறான், He stood நடந்து பார்க்கறான். and he began to walk. இதெல்லாம் அவனுக்கு புதுமையான காரியங்கள். These are the things new to him. ஏன்னா அவன் பிறவி சப்பானியா இருந்தவன் இல்லையா? Because he was a layman from birth. இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவன் கேள்விப்பட்டதும் கிடையாது. He will never heard about this miracle. இல்லையா? அவன் பார்த்ததும் கிடையாது. He never seen these kind of things. இல்லையா? கடைசியா கூட ஒரு பல்லவி பாடணும் பாருங்க இல்லையா? அது என்னது? The last chorus we sang. அவருடைய பாட்டு, அவருடைய அன்பை குறித்து நாங்க பார்த்ததும் கிடையாது.
We never seen his love. கேட்டதும் We கிடையாது. never heard his love. அத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு That's உண்டு. how good God we have. ஹalleluya. Hallelujah. பாருங்க, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து, பிறகு பாருங்க திரும்பி வாசிக்கிறோம். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். And leaping up, he stood and began to walk and entered the temple with them, walking and leaping and praising God. இல்லையா? ஒருவேளை நம்ம இருந்தா என்ன செய்யறோம்? அப்பா விசா கிடைச்சிருச்சு, இனி என்ன செய்யும்? ஃபுல் டைம் ஜாபுக்கு போயிடும். So if it's us, we say that, oh, I've received the full visa, now I've got a full-time employment, I don't need to go to church. இனி சர்ச்சுக்கு போக தேவையில்லை. I don't need to go to church. யாருப்பா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வாரீங்க அப்படின்னு பாஸ் கேட்பாரு. So if the boss asks who can come to job on a Sunday, நான் வரேன் அப்படின்னு கை எடுத்துருவாங்க. they will lift their hands and said, I will come. இங்க வந்து சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவே கொடுக்குறாங்க இல்லப்பா. So when they come to the church, they will tell the pastor that, pastor, they're not giving me a leave on a Sunday. உங்களை குறித்து சொல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. I'm not saying about you. இல்லையா? நன்றி மறந்தவர்களாக அவர்கள் காணப்படல. There are people who are not seen is not thankful. அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக மாறினான். He was turned to be a person who praising God. பல நேரங்களில் நம்ம என்ன செய்றோம்? ஆலயத்துக்கு வந்து எப்பவுமே ஆண்டவர் நமக்கு என்ன தருவார் என்பதை பார்த்து கொண்டிருக்கோம். So normally what we do, we come to the church and we always expect what God is going to give எப்ப me. பார்த்தாலும் அவரோட கையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். We always look at his hand to receive எல்லா something. ஜெப நேரமும் ஒரு ஷாப்பிங் லிஸ்டோட தான் ஆண்டவர்ட்ட போறோம். So all the prayer time what we go with a shopping list. அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி எல்லா இத்தியாதிகளையும் எழுதி வைத்து கொண்டு போகிறோம். So we will write everything what we need. We just write everything and go before God. இல்லையா? ஆண்டவரும் பாப்பார், என்னப்பா வந்துட்டான் அப்படின்னு. So even God will look at us and say, oh, they are here. ஆண்டவர் ஜெப நேரம்னு சொல்லும்போது எல்லாமே நம்முடைய தேவைகளை சமர்ப்பிக்கிற நேரமாக மாறக்கூடாது. So our prayer time should not change to a time where we just துதித்து say the needs to Lord. துதித்து ஆராதிக்கிற நேரமா இருக்கும். It should be a time of praise and worship. ஹalleluya. Hallelujah. ஆகவே அவருடைய கையை பார்க்காதபடி அவருடைய முகத்தை பார்க்கணும். So we should not look at his hand, we need to look at his face. கடைசியாக ஏழாவதாக Seventhly, 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். in verse 8 we read, ஏற்கனவே வாசிட்டோம் இல்லையா? அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். he leaped and entered into the temple. நான் யோசிக்கிறேன், I was thinking this. I'm thinking அவன் யோசித்திருப்பான், he would have thought, வாசல்லையே இவ்வளவு அற்புதம் நடக்குது, oh, there is a great miracle is taking place at the entrance of the temple. தேவாலயத்துக்குள்ள நான் போயிட்டாக, If I entered into the temple, இன்னும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். what a great blessing and miracle I would receive. அவன் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு தேவாலயத்துக்குள் With பிரவேசிக்கிறான். faith and with expectation he entered into the temple. பேதுருவுக்கு அதான் நடந்தது. That's what happened to Peter. நைட்டு முழுக்க மீன் பிடிக்கிறான், ட்ரை பண்றான், மீன் கிடைக்கல. Whole night he labored but he couldn't catch any fish. இயேசு சொல்கிறார், ஆழத்துல போய் போடு அப்படின்றார். Jesus Christ says, go deep and cast out your nets. படகு நிரம்ப மீன் கிடைக்குது. Boats full of fishes he received. தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் உதவி செய்யும்படி கூப்பிடுகிறான். He called all his friends to help him. கீழே உள்ள வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, If you read the verse at the bottom, எல்லாவற்றையும் விட்டு அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். he let go of everything and he followed Jesus Christ. அவன் என்ன யோசிக்கிறான்? What he was thinking, சும்மா ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னு சொன்னா, just for a word there is a great blessing. அவர் பின்னாலேயே போயிட்டா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். So if I go after him, what a great blessing I will receive. ஹalleluya. Hallelujah. கர்த்தரை நம்ம பின்பற்றும் போது When we follow Jesus Christ, ஒருபோதும் நம்மை வெறுமையாய் விடுகிறவர் he அல்ல. will never leave us empty. 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, Psalm 84:4 says, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். blessed are those who dwell in your house, they are ever praising you. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான். How are the people who dwell in the house of God? They are blessed people. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு Say பாக்கியவான். to your neighbor, you are a blessed person. அவரை பார்க்கும்போதே சொல்றேன், நீங்க ஒரு ஆசீர்வாதம், you are a blessing. You have to say to your neighbor, you are a blessing. ஆமென். Amen. ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. That's what the word of God says. கர்த்தருடைய ஆலயத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் Who are ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், in the house of பாக்கியவான்கள். the God, they are a blessing. They are blessed people. ஆமென். Amen. அவங்க தரித்திரம் கிடையாது, There is no poverty in them. அவர்கள் மோசமானவர்கள் கிடையாது, They are not a worse people. அவர்கள் பாக்கியவான்கள். They are blessed. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God will definitely bless us. சங்கீதம் 68:20 சொல்கிறது, Psalm 68:20 says, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. our God is a God who saves. From the sovereign Lord comes escape from death. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி நாங்க ஜெபம் Let பண்ணுவோம். us so close our eyes and pray. ஒரு விஷயம், நம்முடைய
சூழ்நிலைகளை பாருங்க. For a moment, let us look at our situations. அந்த சூழ்நிலைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. Start speaking to that situations. அந்த சூழ்நிலைகள் மாறும் என்கிற விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு Have a பேசுங்க. faith and expectation and speak to the situation that it can be changed. ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். God is able to change my situation. எனக்கும் ஒரு வாழ்வு உண்டு. Even I have a life. எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. Even I have a future. அவராலே எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. By him, through him, I have a life. அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். By him, I can run. அவராலே ஒரு into a மதிலை நான் army. தாண்டுவேன். I can leap a wall through him. என் தேவனாலே நான் ஒரு மதிலை By தாண்டுவேன். God, I will able to leap a wall and run. என்னுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை மேற்கொள்ள என்னால முடியும். I was able to overcome my situations and problems. என்னுடைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens நான் me. வெட்கப்பட போகிறதே கிடையாது. I will never be put to shame. வெட்கப்பட போகிறதே I கிடையாது. will never be shamed. ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Because the maker of the heaven and earth is with me. நான் தேவனுடைய பிள்ளை. I am a child of God. நான் தேவனுடைய நீதிமான். I am a righteous person of God. அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். By his blood I was being cleansed and washed. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். I have been washed by the blood of Jesus Christ. அவருடைய வார்த்தை என் வாயில் இருக்கிறது. His word is in my mouth. அவர் எனக்கு பலன் தருகிறவர். He is the one who gives strength. ஹalleluya. Hallelujah. Hallelujah. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நாங்க ஜெபம் பண்ண Let us ஆரம்பிப்போம். everyone close our eyes and உங்களுடைய start சூழ்நிலை எதுவாக praying. இருந்தாலும் Whatever your situation is, அந்த சூழ்நிலை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. just surrender that situation to the Lord அதை God அவர் in the மாற்றுவார். presence. He is able to transform it. அதை மாற்றுவதற்கு ஞானத்தை தருவார், பலத்தை தருவார். He will give the wisdom and the strength to change that situation. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். Our circumstances will change. உங்களுடைய சூழ்நிலை மாறியதாக சாட்சி சொல்லுகிற நேரங்கள் வரும். There are times you will give testimonies by saying that God changed your கர்த்தர் life. நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். God will definitely meet our needs. நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். God will fulfill all our lackness in our life. ஓ ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் Thank கண்களை you, மூடி Jesus. இருக்கிற இந்த வேளையில While everyone's eyes were closed, நான் ஒரு விஷயம் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். I would like to pray for you. இந்த நாளில் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள், So anyone who's saying that I need a change in my life, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், I need a change in my life, ஒரு புதிய திருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் I need a new direction in my life. அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை If anyone who விசுவாசத்தோடு is saying உயர்த்துங்க. this with faith, just lift your hands. இதுக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க I would like to பிரியப்படுகிறேன். pray for you. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Thank you, அநேக Jesus. கரங்களை பார்க்கிறேன். I can see many hands. அநேக கரங்களை தயவுச கரங்களை கீழே போடுங்க. Please put your hands ஒரு down. விஷயம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க Let us போகிறோம். all together let us pray. பரிசுத்த பிதாவே, Holy Father, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் we வருகிறோம். come into your presence in the name of Jesus Christ. கர்த்தாவே, இந்த கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for those people who raise their hands today, Father God. ஒருவேளை அவருடைய சூழ்நிலை ஆண்டவரை முடமாக்கி போன நிலையாய் காணப்படலாம். Their situation might have seen as a crippled situation, ஒருவேளை Father. அவருடைய ஆண்டவரை விசா காரியங்கள் முடங்கி போயிருக்கலாம். Even their visa needs were just crippled, Father. ஒருவேளை அவருடைய பொருளாதார நிலை முடங்கி Or போயிருக்கலாம். even their financial surroundings or hardship they might be going through. ஆண்டவரை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுமே கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக There காணப்படலாம். might be a hopeless situation in all aspects of their life. இந்த காலையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். But we are speaking your word, உம்முடைய Father. ஊழியக்காரனாக உம்முடைய வார்த்தையை நான் As a பேசுகிறேன். servant of God, I'm speaking your word, Father. ஜீவன் உண்டாகட்டும், Let there be life, Father God. சுகம் உண்டாகட்டும், Let there be healing, Father God. சூழ்நிலைகள் மாறட்டும், Let the circumstances be changed, Father முடமாய் God. இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறி Every போகட்டும். crippled situation be transformed, Father God. எழுந்து நடந்து உம்மை துதிக்கத்தக்கதான Let them சூழ்நிலைகள் rise up and உருவாகட்டும். walk and let the situation come to their life, Father இயேசுவின் God. நாமத்தினாலே இவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் நான் பேசுகிறேன். In the name of Jesus Christ, I'm speaking against the situation they're going through, எல்லா Father. எதிரடையான சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் நாங்கள் I'm பேசுகிறோம். speaking against all the opposing situations, Father God. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களுக்கு அற்புதம் செய்யட்டும். Let your mighty hand do miracles in their நீர் lives, கூட Father இருக்கிறீர் God. என்பதை அவர்கள் அறிந்து Let கொள்வார்களாக. them understand that you are with them, Father God. உம்மாலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து By கொள்ளட்டும். you we can do many great things, Father God. அவைகளை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Help us to experience and enjoy that, நல்ல Father God. சாட்சிகளை கேட்க எங்களுக்கு Let உதவி us செய்யுங்க. hear good testimonies, Father. விசாக்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the visas, Father God. வேலைகளுக்காக We ஜெபிக்கிறோம். pray for the jobs, Father வாழ்க்கை God. துணைவர்களுக்காக We pray துணைவர்களுக்காக for the ஜெபிக்கிறோம். marriage partners, Father God. ஆண்டவரே, சரீரத்து பிரகாரமாய் காணப்படுகிற பலவீனங்களுக்கு எதிராய் Lord, we are ஜெபிக்கிறோம். speaking against the physical weaknesses in their பேசுகிறோம் body. இயேசுவின் We are speaking நாமத்தினாலே. against the weaknesses, சுகம் Father உண்டாகட்டும் God. என்று Let there be பேசுகிறோம். healing, Father God. விடுதலை
விடுதலை உண்டாகட்டும் Let என்று there be பேசுகிறோம். deliverance, Father God. ஆண்டவரே உம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும். Let your hand do miracle, Father God. பொல்லாத சத்துரு வெட்கப்பட்டு போவானா. Let that evil devil put to shame, Father God. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறியட்டும். Let the world know that we are the children of the living நாங்கள் God. தனிமையானவர்கள் அல்ல. We are not people who are neglected, Father. ஆண்டவரே நாங்கள் உதவியற்றவர்களும் இல்லை. We are not a neglected or lonely people, Father. எங்களுக்காக நீர் பெரிய சேனையை வைத்திருக்கிறீர். You have got a great army for us, Father. உதவி செய்வதற்காக எங்களுக்காக தூதர்களை பணிவிரையின் ஆவிகளை Oh Lord, வைத்திருக்கிறீர். you have given a ministering angels for us, Father God. காரணம் என்ன? நாங்கள் உம்முடைய ஜனங்கள். Why? Because we are your people, நாங்கள் Father. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே. Because we are your children, Father God. ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு We போவதே will கிடையாது. never be put to shame, Father God. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு We will போவதில்லை. never be ashamed, Father. ஏன்னா நீ ஜீவனோடு இருக்கிற தேவன். The reason is because you are a living God. இந்த காலையில ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Lord, bless each and every one of us, யார் Father. யார் கரங்களை உயர்த்தினார்களோ Those who have lifted their hands today, Father. இப்பொழுது இன்றைக்கு அவருடைய Right சூழ்நிலைகள் now, மாறட்டும். today, Father God, let their needs be met. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We commit them into thy hands, Father. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் In பிதாவே. the name of Jesus, we ask you, Holy Father. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. Hallelujah. Family. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we praise you and we give thanks to you, Lord. இந்த நாளில் கூட சுவாமி நாங்கள் இப்படி வரவும் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு Thank you நன்றி for the grace you செலுத்துகிறோம். have given us to gather together to praise you and worship you, to hear the word ஆண்டவரே of இந்த God. நாளிலும் காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொரு கரங்களையும் நாங்கள் உம்முடைய Even now, கரத்தில் Lord, we கொடுக்கிறோம். commit each and everyone who are giving their offerings and tithes in your hands. தேவைகளுக்கு மத்தியிலே குறைவுகளுக்கு மத்தியிலே In the கொடுக்கிறார்கள். midst of their needs and shortages, they are giving to you, Father. ஆண்டவரே எல்லா குறைவுகளை நிறைவாக்கி அற்புதங்களை Let செய்தார். all the lacks be met, Father God, do miracles in their lives. அவருடைய வியாபாரங்களிலே ஒரு விருத்தி Let there உண்டாகட்டும். be a enlargement in their business, Father God. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் எல்லா தேவைகளும் Whatever சந்திக்கப்படும். the needs they are praying for, Father God, you நல்ல shall provide them, விசாக்கள் Father. கிடைக்கட்டும். Let them receive good visas, Father. நல்ல எதிர்காலம் Let them உண்டாகட்டும். have good future, Father God. நல்ல வேலைகள் Let கிடைக்கட்டும். them receive good jobs, Lord. நல்ல துணைவிகள் Let them have a கிடைக்கட்டும். good marriage partners, Father நல்ல God. வீடுகள் கிடைக்கட்டும். Let them receive good houses, Lord. எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறோம். Lord, we are praying for all the blessings, உமக்கு Father God. கொடுப்பதினாலே அவர்கள் By ஆசீர்வாதங்களை giving அறுவடை to you, செய்யட்டும். Father God, let them harvest many folds of blessings, Lord. அப்படியே அப்படியே பரிசுத்த கருத்துக்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு We கொடுக்கிறோம். also commit in your holy hands each and every one of us, இந்த வாரம் Father. முழுவதும் உடைய பிரசன்னம் பாதுகாப்பு எங்களோடு Let your காணப்படும். presence and protection be with us throughout the week, Father நீர் God. நல்லவர் என்பதை நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். Help us to say that you're so good, Father God. நீர் பெரியவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை பறைசாற்ற எங்களுக்கு Say உதவி that, செய்யும். declare that you are a great and mighty God who does miracles and give blessings to உம்மிடத்தில் us. வருகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை Those என்பதை who நாங்கள் come சொல்ல to you எங்களுக்கு will உதவி never செய்யும். put them to shame, Father God. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த சகோதரன் அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு We கொடுக்கிறோம், also குடும்பத்தை commit ஒப்பு Brother கொடுக்கிறோம். Baran and his family in your hands, Father God. ஆண்டவரே கவன்ட்ரி பட்டணத்திலே அவர்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless the ministry they're doing in the town of Coventry, Father God. ஆண்டவரே இந்த வேளையில் கூட அவர்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜோசப் சின்னையன் அவர்களை உம்முடைய கரத்தில் We நாங்கள் ஒப்பு also கொடுக்கிறோம். commit the senior pastor Joseph Chinayan into your hands, Father God. ஆண்டவரே நேற்றைய தினத்தில் கூட அவர்களுடைய சரீரம் பலவீனமடைந்ததை குறித்து கேள்விப்பட்டோம். We have heard yesterday that his physical body is in weak condition. இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம், சபையை கூட நாங்கள் செபிக்கிறோம். Even now we are praying as a church, Father God. அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் Let there be உண்டாவதாக, transformation in his body, Father ஒரு God. அற்புத சுகம் Let there உண்டாகட்டும். be a divine healing, miraculous healing, Father இத்தனை God. ஆண்டுகளாக அவர் போராடி கொண்டிருக்கிற அந்த பலவீனம் மாறி போகட்டும் கர்த்தா. So many years they are fighting against our weakness, Father. Let that be disappear from the body, Father உம்முடைய God. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். You are the God who desire the healing of your servants, Father. அவரை சுகப்படுத்தும்படி நாங்கள் Lord, செபிக்கிறோம். heal him, Father God. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு We கொடுக்கிறோம். commit everything into thy hands, எங்கள் Father. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். We commit each and every one of us into இந்த your இடத்துல hands. வர முடியாத போனவர்களுக்காக கூட We நாங்கள் also pray for செபிக்கிறோம். those people who are unable to make it today, Father அவர்கள் எங்கள் God. ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் Help உதவி them to come in செய்வார். the coming weeks into the worship, Father God. ஒருவருக்கு எல்லா கனம் மகிமை We உண்டாகட்டும். give all the glory and honor to you alone, Father. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் In எங்கள் the நல்ல good name of பிதாவே. Jesus we ask. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய love of Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் fellowship, communion, peace and joy of the Holy Spirit, எப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the coming of Lord Jesus Christ. நம்முடையவரோடு கூட நீடித்து நிலைத்திருக்க Let us கடவுது. abide with us forever and ever. ஆமென். நாம் யாவரும் கரங்களை உயர்த்தியவனமாய் Let us all சொல்லுவோம். lift both our hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் வருத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென் ஆமென்.